லியோ லிப்லாக் சீனும், விஜய் சங்கீதா விவாகரத்து சண்டையும். அப்படியே டிஎன் 2026ல குசும்பு தான் போங்க. தம்பி ராமையாவோட பையன் உமாபதி ராமையா இயக்கத்துல நட்டி நடராஜ் நடிச்சு வெளியான டிஎன் 2026 படம் 3 நாட்கள்ல அதிகபட்சமா 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடியே நட்டி நடராஜ் நடிப்புல வெளியான கம்பி கட்டின கதை உள்ளிட்ட படங்கள் 30ல இருந்து 40 லட்சம் வசூல கூட தாண்டல. ஆனா இந்த படத்துல விஜய், ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள நையாண்டி செஞ்சு படம் உருவாக்கப்பட்ட நிலையில, படத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத விஜய் ஹேட்டர்களும், ரசிகர்களும் கொஞ்சம் பார்த்ததுல இருந்து 1.5 கோடி வசூல 3 நாள்ல கடந்திருக்கு. படத்துல வரக்கூடிய பல விஷயங்கள் நேரடியாவும், மறைமுகமாவும் விஜய அட்டாக் பண்ணக்கூடிய விதமாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல மட்டும் விஜய்க்கு மாஸ் பில்டப் குடுத்துட்டு, குறிப்பா பெர்சனல் மேட்டர்ல அதிகப்படியா அசிங்கப்படுத்தி இருக்கிறதா சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. ஆனா படத்துக்கு விஜய் தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பவே அவசர அவசரமா பிரஸ் மீட் எல்லாம் வச்சு அப்பாவும் பையனும் விஜய் ஒரு சிங்கம், அவர் ஒரு பெரிய ஆளுமை, அவர அசிங்கப்படுத்தல அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா படத்தை வெளியிடாம தடுக்க விஜய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பல முனைகள்ல இருந்து தாக்குதல் வர்றதை சந்திச்சுட்டு வரக்கூடிய விஜய் இதையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டாரு போல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ காரைக்குடியில ஷூட்டிங் அப்படின்னு இருந்துச்சு, எப்படி காஷ்மீருக்கு மாறிச்சு அப்படின்னு நட்டி நடராஜோட மனைவி கேட்கறது மாதிரியும், நடிகை கூட லிப்லாக் சீன் வேற கேக்குதோ அப்படின்னு அவரோட கணவர் கிட்ட சண்டை போடக்கூடிய காட்சிய அப்படியே வச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவான லியோ படம் காஷ்மீர்ல படமாக்கப்பட்டது அப்படிங்கறதும், அதை விட அந்த படத்துல விஜய் த்ரிஷா இடையில லிப்லாக் காட்சி இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அததான் அப்படியே எடுத்து வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த காட்சிய தியேட்டர்ல கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விஜய் ரசிகர்கள் திட்டி தீர்த்துட்டு வராங்க. விஜய் அப்புறம் த்ரிஷா பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் இணைஞ்சு நடிச்சது லியோ படத்துல தான். அதுக்கு பின்னாடி தான் அவரோட குடும்பத்துல விவாகரத்து பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது.